கணேஷ் கே பாபு அவரோட ஸ்கிரிப்ட் எடுத்து நாங்கள் இந்த படம் பண்ணியிருக்கோம். எனக்கு ப்ரொடியூசராக ஃபர்ஸ்ட் படம், கல்யாண் டைரக்டர் அவருக்கு ஃபர்ஸ்ட் படம், அஞ்சனா அதுக்கு ஃபர்ஸ்ட் படம். இந்த மாதிரி எல்லாருக்கும் இது வந்து முதல் படமாக இருக்குது. எல்லாரும் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். நல்லபடியாக எழுதி படம் நல்லபடியாக ஜெயிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வித்தியாசமான ஒரு ஹொரர் படம். ஸோ இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னாலே வந்து படம்னு நினைக்கிறேன். லைக் கணேஷ் இஸ் மை ஃப்ரெண்ட், கல்யாண் இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ அதனால ஐ காட் திஸ் சான்ஸ். எல்லோரும் பாருங்கள், இதை வெற்றியிட வச்சுடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு எல்லோரும் தியேட்டர்ஸ் போய் பாருங்கள். மொத்த டீமோட ஹார்ட் ஒர்க் இருக்குது இதில். அதுக்கான ஆன்சர் கிடைக்கும்னு நம்பிட்டு வெயிட் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக கொடுத்ததுக்கு. ஸோ டார்க் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிமாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ வழக்கமாக வந்த ஃபிலிம்ஸ்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு ஒரு என்கேஜிங்கான ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ எல்லாரோட முதல் நடி இது. ஸோ எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கும்னு நம்புகிறேன். வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா நன்றி. ஏன்னா இங்கே எல்லாருமே இருக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் படமாக இருக்கும். எல்லாருமே தியேட்டரில் வந்து படம் பாருங்க. ஏன்னா இது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண படம். இங்கே வந்து பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதை மக்கள்கிட்ட கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா அது இன்னும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு புது அப்ரோச், நியோ நாயர் ஸ்டைலில் சைக்கிடெலிக் த்ரில் கம் ஹாரர் இந்த படம். இது வந்து எல்லாரும் ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எங்களுக்கு திரையரங்கில் பெரிய பெரிய வெல்கம் இன்னைக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து உங்கள்கிட்ட வெல்கம் கிடச்சி இந்த ஆடியன்ஸ் போய் சேரணும். எல்லாரும் ஃபேமிலியோட தியேட்டரில் வந்து படத்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். என் பேர் கணேஷ் கே பாபு, டாடா கராத்தே பாபு திரைப்படத்தோட இயக்குனர். டார்க் படத்தோட கதை என்னுடைய கதை. இங்கே வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. படம் பார்த்துருக்கீங்க இன்றைக்கி. ஸோ இதே மாதிரி டாடாக்கு இதே மாதிரி ஒரு ப்ரெஷ் ஷோ வந்து ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தீங்க. அன்றைக்கி இரவே அந்த படம் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் அந்த வரவேற்பு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். படத்தில் வேலை பார்த்த நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு இதோட முதல் படம். டாடா எப்படி நிறைய பேருக்கு முதல் படமாக இருந்துச்சோ இந்த படம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு முதல் படம். திருப்பியும் நான் சொன்ன மாதிரி பாக்யராஜ் சார் நடித்த கடைசி சில திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. அவர் இறந்த பிறகு வர முதல் திரைப்படம் இதுதான். ஸோ அவருக்கும் இதை திருப்பி சொல்கிறேன். இந்த படம் அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக நாங்கள் கொடுக்குறோம் டீம் சார்பாக. அப்புறம் நட்டி சார் நடிச்சிருக்காரு. அப்புறம் அஜய், அஞ்சனா இதில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஷாவுல் நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ரொம்ப நாள் கழித்து தமிழில் ஒரு படம் பண்ணுறாரு. 8 திக்கு மதையான ராட்டினம். பிடிச்சிருக்கு இந்த படங்கள்லாம் கழித்து. ஏறக்குறைய மலையாளத்தில் நிறைய படம் பண்ணியிருந்தாலும் ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி அவரும் தமிழுக்கு வராரு. சில நல்ல 2 பாட்டு கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாருக்குமே இந்த படம் சிறப்பாக வரணும். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அடுத்தடுத்த படங்களை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கு ரொம்ப முக்கியமாக உறுதுணையாக இருக்க வேண்டியது பிரசாகி நீங்கள் தான். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். நாளைக்கு ஜூலை 3 நாளைக்கு இந்த படம் தமிழ்நாடு, கர்நாடகா, FMS இந்த மாதிரி நிறைய திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது. போய் பாருங்கள். திரையரங்கில் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்களை ஏமாத்தாதுன்னு நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. இப்போ அவர் இங்கே சார் இருக்க வேண்டிய தருணம் இது. ஸோ இதை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு டைரக்டராக நான் அவர்கிட்ட வந்து ஒரு பாராட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது நடக்காமல் போனது பெரிய வருத்தம் தான். ஆனால் எங்கேயோ இருந்து பார்த்துட்டு இருப்பார். ஆசீர்வாதம் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த படத்துலேயும் இந்த படத்தோட கதையிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரோட கேரக்டர் தான் வித்தியாசமாக ஒரு மாதிரி இந்த கதையை தூக்கிட்டு போயிருந்தார். தனியாக தூக்கிட்டு போயிருந்தார்.
ஸோ அவர் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு ஆசீர்வதிப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த படம் இது பார்க்குறோங்க. அந்த மாதிரி தான் பார்க்குறோம். அது ஸோ இது பெரிய இழப்பு தான், எதிர்பார்க்கல. பல படங்கள் பேய் படங்கள் பார்த்துருக்கோம். எல்லா படத்துக்குமே பேய் காட்டுறப்ப ரொம்ப அழகாக காட்டுறாங்க. கருப்பாக இருக்கிறவங்களாம் பேயாக மாட்டாங்க. நம்மள கருப்பாக தானே இருப்பாங்க. அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம், கருப்பாக தான் இருப்பாங்க. இல்லை சார், அது இவங்க ஹீரோயின் ஆனால் அது கொஞ்சம் அது மட்டும் வேணாண்ணா. ஆமாம் ஆமாம் இல்லைண்ணே, அதான் இப்போ நாங்கள் நட்டி சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கதை, அதாவது இந்த கதை எங்கே தொடங்குது அப்படின்றது தான், அந்த எங்கே தொடங்குதுன்ற ஒரு தொடக்கம் வேணும் இல்லையா. ஸோ நட்டி சார் மூலமாக தான் அது தொடங்குது. ஸோ அவர் அந்த பாலச்சந்தர் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் வர்றது தான். ஸோ அதுலேருந்து அந்த கதையே எங்கே இது அவர் ஏன் அந்த பேரை சொல்கிறாரு, ஏன் எங்கேருந்து வருதுன்றதான் அந்த கதையை ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அது முதல்ல தெரிஞ்சதே அவருக்கு தான். ஸோ அதனால் அப்படி தான் போகுது. நன்றி. கண்டிப்பாங்க. இல்லை நம்ம அது ஒரு அப்ரோச்சாக எடுத்துருக்கோங்க. அது ஒரு கெட்ட ஒரு அது பார்க்கறது தவிர்த்து அதை தாண்டி போகும்போது ஒரு விஷயம் இருக்கு இல்லைண்ணா. நிம்மதியாக ஒருத்தங்க ரோட்டில் நடந்து போகணும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. சொல்ல நன்றிண்ணா நன்றிண்ணா. ஆமாம் ஆமாம் சரியாகாது, கண்டிப்பாக சரியாகாது. அதனால தான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கோம். ஏன்னா அது உண்மையிலேயே அது சயின்ஸாக ட்ரீட் பண்ணி அது மன ரீதியான ஒரு ட்ரீட்மெண்ட் வேணுன்றதுனால தான் அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அந்த சீனும் அதனால தான் வச்சுருக்கோம். இல்லை, அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்கிறோம். அதுலேருந்து வெளியே வந்து அடுத்த ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டாக்டரை பார்க்குறாரு, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறாரு. ஸோ அவர் ஹெல்ப் கேட்குறாரு. ஏன்னா இது ஹெல்ப் கேட்கணுன்றது தான் எங்களோட ஆசை. ஸோ அதை தான் வச்சுருக்கோம். இல்லை சார், சிம்பிளாக அது சொல்லணும்னா அதுதான் நம்மளுக்கு இருந்ததோ சாய்ஸா, அதனால நம்மளுக்கு அது வச்சுட்டோம். ஸோ அதுதான். ஆமாம் இல்லை, அது எவிடன்ஸ்ன்றதை விட அது இப்போ அவர் நீங்கள் அது நான் சில விஷயங்கள் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ அது அவரே போய் ஒரு விஷயம் அதை வேணாம்னு சொல்லி தூக்கி போடும்போது கூட அது திரும்பி வந்துடுது. ஸோ அது அந்த மாதிரி தான் ஒரு விஷயமா ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கற்பனையாக கூட இருக்கலாம். ஸோ அந்த விஷயம் வந்து கற்பனையாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி தான் இருக்கலாம்ண்ணா. என்ன ஃபர்ஸ்ட் படத்துல என்ன மாட்டி விட்டுறாங்க. அதுதான் அவர் பேர் கார்த்திக். இல்லைண்ணா, அது அந்த பொண்ணு அதான் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிவீல் பண்ணேன் நான். ஏன்னா அதை நம்பிதான் இந்த படம் அந்த இதை பற்றி தான் இருக்கு. ஆனா அது வந்து கடைசியில அது இருந்தது அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஸோ என்ன வெயிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான். ஆமா 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 இல்ல பாலா இல்ல, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விடுதலை என்பது வந்து இவங்க கிட்ட இருந்து தான். அவன் எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு, ஐயோ கதை சொல்றேன், எந்த அளவுக்கு அவன் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறான்னா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் போறான். பார்த்துருப்பீங்க நீங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போறான். அதுதான் கடவுள் அவனுக்கு கொடுத்துருக்க விடுதலை இந்த கதையை பொறுத்த வரைக்கும். அந்த சிவனுமே நீங்க அதுதான் அந்த சிவனோட உருவமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரௌத்திரமா தான் இருக்கும். எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு சிவன் மாதிரி தான் அதை காமிச்சிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் சைக்கலாஜிக்கலா போறதுனால அவன் எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறான் அவன் உண்மைன்னு ப்ரூவ் பண்றதுக்குன்றதுதான் இது. அதுதான் ஒரு பொருள் எடுக்கிறாரு. ஆமா ஆமா இல்ல, அது 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 வீட்டுல முன்னாடி இருந்ததுக்கு ஒண்ணு பண்ணிருப்பாருல்ல, அது பாக்யராஜ் சார் ஒண்ணு சொல்லுவாரு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தொடங்கும் அப்படின்னு.
இல்லை நான் ஒரு லவ் கதெல்லாம் வச்சிருந்தேன். அவர் வந்து இப்படிதான் நடிக்கணும்னு வந்து இந்த மாதிரி பண்ணாரு. எனக்கு லவ்லாம் வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். என்னன்னா பாட்டு வேண்டாம், எனக்கு டான்ஸ் அந்த மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு நடிக்கிற மாதிரி ஏதாவது கொடுங்க அஜய் கிட்ட. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அஜய் கிட்ட. ஒவ்வொரு பேய்க்கும் ஒவ்வொரு ஃபீலிங் பால் அவுட். டாடாவும் டார்க்கும் 2 கதை வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் படம் இது 2த்துல ஏதோ ஒன்று பண்ணணும்னு தான் வச்சிருக்கேன். டாடா கொஞ்சம் சீக்கிரமா சேனலைஸ் ஆயிடுச்சுன்னா டாடா பண்ணிட்டேன். இப்போ இந்த கதை வச்சிருந்தப்போ இது இந்த ஆரம்ப காலத்தில் ட்ரை பண்ணி பிச் டெக்லாம் அனுப்பிச்சிருந்தோம்ல, அப்படி ஒரு பிச் டெக் வந்து சுற்றிட்டு இருந்தது படமாக உருவாயிடுச்சு. அதுதான் அது. இவர் வந்து இந்த கதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அது டேரக்டரும் சொன்னாங்க. மியூச்சுவலாக அது நடந்துச்சு, இவருக்கும் பிடிச்சிருந்துச்சு, டேரக்டரும் இவர் பிடிச்சிட்டாங்கன்றது. இல்லைங்க, நல்ல டீம், ரொம்ப புதுமையான ஒரு முயற்சி. இப்போ சைக்கடெலிக் த்ரில்லர் கம் ஹாரர் வந்து ரீசெண்டாக யாரும் பண்ணலை. ஸோ அவங்க எடுக்கிற அட்டம்ப்ட்டுக்கு வந்து நான் அந்த அட்டம்ப்டை பண்ணலைனாலும் இந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட்டுக்கு நான் பாட்டாக இருக்கிறது நான் பெருமையான ஒரு விஷயம். அதனால தான் வந்து இவங்க எந்த ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டாலும் நான் வந்து பேசிக்கலாக இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கே வந்துட்டேன். நாளை காலையில் கூப்பிட்டு நானே கஷ்டம் ஷூட் இருக்கு. சார், இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எது இன்ஸ்பிரேஷனாக வந்து நீங்கள் எடுத்தீங்க? இந்த கதையை எழுதும் போது உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தீங்க சார்? கதையை எழுதும் போது உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன்ல எழுதுனீங்க, ஏதாவது பாதிப்பு இருந்ததா? ஆமா, எனக்கு நிறைய பேரோட உண்மை சம்பவங்களை ஒன்றா கோர்த்துக்கு நிறைய பேரோட கதைகள் இருக்குது. ஸோ அது ஒன்றா வச்சு எழுதுனது இன்ஸ்பிரேஷன். ஏறக்குறைய இதில் நடந்திருக்க நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டது, நான் வந்து குற்றம் நடந்தது என்னால் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். வேறு அமானுஷ்யம் பற்றிலாம் நாங்கள் எபிசோட்லாம் பண்ணுவோம். அப்போ நிறைய இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ அப்படி நான் கேட்ட சில கதைகள், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சிலதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். அப்படி இல்லை, அப்பா பொறுத்த வரைக்கும் கதை தான் பார்த்தாரு. கதை பிடிச்சிருந்தது அப்பாவுக்கு. பெரிய பெரிய பாக்கியராஜ் சார், நட்டி சார் எல்லாரும் இருக்காங்க. ஸ்கிரிப்டாகவே அப்பாவுக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அது பிரேக் பண்ணால் நல்லது தானே. அப்பா அந்த தாட் தான். எடுத்ததும் ஹாரர் பண்ணால் அடுத்து கிடைக்காதுன்ற மாதிரிலாம் இருக்குது. அடுத்தும் பேயாவே நினச்சிடுவாங்களோன்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இப்படி பாபு சார் மாதிரி, இவங்க மணிகரன் சார் மாதிரி எல்லாரும் நல்ல கலைஞர் ஆர்ட் உருவாக்குறவங்க இருக்கிறனால எனக்கு அடுத்த படமும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கௌதம் கார்த்திக் சாரோட. அதனால எனக்கு அது பெருசாக தெரியல, ஹாரர் இவன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தெரியல. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதுதான் என்னோட முதல் படியே. இதுல இருந்தா நான் வளர்ந்து வரணும்னு நினைக்கிறேன், எல்லாரோட சப்போர்ட்னாலையும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணா.